Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3/4 ஸ்லீவ் தாங்க. 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் மெஷர்மென்ட் காட்டிறேன். நம்ம வந்து 3/4 வந்து மெஷர்மென்ட் எடுக்கும்போது ஷார்ட் ஸ்லீவோட மெஷர்மென்ட்டை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா. அங்க இருந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம 3/4 எடுக்கிறோம். இப்போ பாருங்க, ஷார்ட் ஸ்லீவ்க்காக இவங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து அலௌன்ஸ் விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு அலௌன்ஸ் விட்டுக்கலாம். 1/2 இன்ச் அலௌன்ஸ் விட்டுட்டு அங்கிருந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரிஜினல் மார்க் தான் நம்ம எப்பவுமே பண்றோம். அங்கிருந்து 5.5ல நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவ் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா 12 வேணும். இப்போ 12 பண்ணும்போது நம்ம இதுல இருந்து பண்ணிக்கலாம். அலௌன்ஸ்ல இருந்து 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணிட்டேன், அதனால ரெடி அளவு கரெக்டா இருக்கு. ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டு அதை மடிச்சு அடிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் பார்த்துக்கலாம். கையோட ஓப்பன் இவங்களுக்கு எவ்வளோனா 13 அப்படிங்கிறது நீங்க அப்படியே வந்து 13 மெஷர்மெண்ட் டேப்ல எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதை அப்படியே ரவுண்டா மடிச்சுக்குங்க. ரவுண்டா மடிச்சிங்கன்னா 6.5 வரும். 6.5 நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலும் சரி, இப்படியே ரவுண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த 5.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஏன் நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் பண்ணிட்டு 3/4 அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆம்ஹோல் கனெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம அப்படி எடுக்கிறோம். அங்கிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட ஆம்ஹோல் வந்து 17 அப்படின்னா பாதி அதுல எடுத்துக்கணும். 17னா 8.5. ஓகேங்களா? 8.5 அளவு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்லீவோட ஓப்பன்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்க இப்படி ஒரு ஸ்கேல்ல கோடு போட்டுக்கோங்க. இங்க இருந்து வந்து இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, நம்ம சைடு சீம் இப்படி அடிப்போம் இல்லைங்களா, அதுல வந்து 2 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோலோட அளவு வந்து நம்ம பாடி பீஸ்லயே எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதை வந்து இதுலயே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பீஸ் வந்து நான் கட்டிங் வீடியோவை தனியாவே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுல நான் எடுத்திருப்பேன், எப்படின்னு பாருங்க. அதை இப்போ அப்ராக்சிமேட்டா நான் அப்படியே சொல்றேன். நம்ம இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, டேப்ல இருந்து கரெக்டா இப்படி லைட்டா கிராஸ் வச்சோம் அப்படின்னா, அந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுல கிராஸ் வச்சோம்னா கரெக்டா 8.5ல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க அது பாக்குறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா நம்ம ஷோல்டர் இது ஸ்லீவ்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பாடி பீஸ்ல பாருங்க, ஆம்ஹோல் எடுத்திருப்போம் இல்லைங்களா, இந்த ஆம்ஹோலோட மார்க் பாருங்க. இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சைடு அடிக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, இந்த மார்க் அளவுக்கு. அதை வச்சு நீங்க இதுல வச்சு அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த 8.5ல இருந்து 8.5 மேட்ச் ஆயிடும். பாருங்க, நான் இங்க இருந்து வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டா இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா இந்த மார்க்ல வருதுங்களா, இந்த மார்க்கும் மேட்ச் ஆகுதுங்களா, அப்போ வந்து நீங்க கட் பண்ணது கரெக்ட். அப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 2 இன்ச் நம்ம வைக்கிறோம்ல, இது வந்து நீங்க கோடு போட்டீங்கன்னா இப்படி லைட்டா வந்து வெளியில தள்ளுற மாதிரி இப்படி கிராஸ் வரணும். அந்த கிராஸ் இல்லாம இப்படி ஸ்கேல் நேரா போனாலும் நீங்க பண்ணது தப்பு தான். அதே மாதிரி ரொம்ப வெளியில போயிட்டாலும் அது தப்பு தான். லைட் கிராஸ் வந்துச்சுன்னா ஓகேங்க, இப்போ நீங்க பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் நம்ம 12 இன்ச் லென்த் வச்சிருக்கோம் இல்லையா 3/4க்கு, அதோட ஓப்பனும் நம்ம பார்த்துக்கலாம். அதோட ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 தான். இது 13, இங்க வந்து 12னா அதுல பாதி நம்ம மடிச்சுக்கலாம். 12 மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 கணக்காகுதுங்களா, அந்த 6ல வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஒரு மார்க். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம மார்க் பண்ணது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இப்படி செட் ஆகும். ஓகேங்களா? இந்த மார்க்கர்ல உங்களுக்கு தெரியல, அந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். இங்க வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்காக பிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் மார்க்கு. நீங்க எப்பவுமே இந்த மார்க்குக்கு அடுத்து வந்து 2 இன்ச் இல்ல 1.5 இன்ச் எவ்வளவு வேணா நீங்க அலோன்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கு மேல விட வேண்டியது இல்ல. கண்டிப்பா ஒரு 1.5 into 2க்குள்ள விட்டுக்குங்க போதும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்லீவ்ல வந்து 2 ஸ்லீவ்ல ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி ஷேப் எடுக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஷேப் இல்லாத பக்கம் பேக்குக்கு வரணும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நான் ஸ்லீவ் கட்டிங் வீடியோவை தனியா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இது 3/4க்காக நான் அப்லோட் பண்றேன். இப்போ வாங்க அதை எப்படி வைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லீவ் வைக்கும்போது இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். நம்ம ஸ்லீவ் எடுத்த உடனே வந்து
அப்படியே இங்கேருந்து நம்ம வச்சுட்டு வந்துடக்கூடாதுங்க. எல்லாருமே பண்ணுற தப்பு அதுதான். நம்ம அப்படியே சைட்லேருந்து வச்சு அடிச்சுட்டு வரக்கூடாது. இந்த ஸ்லீவோட சென்டர் இருக்கு இல்லைங்களா, சென்டர் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த மார்க்கும் இந்த பாடி பீஸில் இருக்கிற ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரும் நீங்கள் கரெக்டாக இப்படி இந்த மார்க் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஸ்லீவ் எடுத்து வச்சு இழுக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அளந்து பாருங்கள். கரெக்டாக வச்சு இப்படி அளந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு எங்கேருந்து செட் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் தைக்கணும். டைரெக்டாக வந்து தைச்சிட்டு வராதிங்க. அப்படி தைச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சென்டர் வந்து மாறிடும். ஓகேங்களா? வாங்க நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து லைட்டாக இழுக்கலாம், ஆனால் பாடி பீஸ் கண்டிப்பாக இழுக்கவே வேண்டாம். இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக நிற்காது. இங்கே பாருங்கள், சென்டரும் ஆவரேஜாக இருக்கணும். அந்த ஆவரேஜில் கரெக்டாக எடுத்து வச்சு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் கிளாத் வந்து எப்போவுமே பேக் சைடு தான் திருப்பி விடணும். இந்த ஷோல்டர் கிளாத்து ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விடக்கூடாது. நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏதாவது கொஞ்சம் மாற்றணும், நான் சொல்லிக் கொடுக்குறதுல விட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதுல தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாலும் சரி, அப்படியே பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தோணுச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைவை தரேன். நான் ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறதுல சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து பேக் சைடில் நீங்கள் திருப்பி விட்டுருக்கணும். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரில் போய் நச்சுன்னு நிற்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸர் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 mm அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸர் இருக்குங்க. கரெக்டாக அது ஷேப் வந்து தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து அழகாக செட் ஆகிடும். நீங்கள் அப்படியே தைச்சாவே உங்களுக்கு அது பூ மாதிரி தெரியும். உங்களுக்கு எங்கேயுமே இழுவையே வரக்கூடாது. அந்த ஷேப் வந்து அழகாக இப்படி நிற்குங்க உங்களுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ அந்த சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டோம், இது பேக் சைடு. எப்போவுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாறவே மாறாது. பாருங்கள், இந்த ஷேப் வந்து ஸ்லீவ் வைக்கிறதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்து உள்பக்கம் வந்து கீழே போகணும், மேல் சைடு வந்து பாடி வரணும். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உள் சைடு வந்து மேலே வரும், பாடி சைடு வந்து கீழே போயிடும். ஒரிஜினலாக இருக்கிறது கீழே போயிடும். இப்படி ஆப்போசிட்டாக நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உள்பக்கம் இருக்கணும், ஸ்லீவும் உள்பக்கம் இருக்கணும். ரெண்டுமே வந்து மேல் பக்கம் வந்து இங்கே இருக்கணும். ஓகே, அது எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா தைச்சிட்டா பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டா என்னடா இது இப்படி வருது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால் பொறுமையாக பண்ணாலும் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண பண்ண உங்களுக்கு டவுட்டே வராது. அழகாக எடுத்தோமா தைச்சோமா நீங்கள் தைச்சிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜக்காவும் இந்த மார்க்கும் இந்த சென்டர் மார்க்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம முதல்ல இருந்து தைச்சோன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து மாறிடும் எல்லாமே. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைக்கும்போது ஷோல்டர் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு ஊசி குத்து இறக்கி விட்டுட்டு பீஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து கையில் விட்டு அழகாக தைச்சுக்குங்க. அவ்வளோதான்ப்பா. இந்த சைடும் நம்ம வச்சாச்சு. இன்னொரு ஸ்டிச் அடிச்சுக்கலாம். ஸ்லீவில் எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. ரெண்டாவது ஸ்டிச் போடுறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, அதுக்கு உள் சைடு தான் போடணும், ஸ்லீவ் சைடு போட வேண்டாம். அந்த எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த பக்கம் தான் போடணும். இப்போ லைட்டாக ஷேப் தட்டி விட்டுக்கலாம்.
பாருங்க அழகா ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெண்டு தாங்க அழகா நீங்க கட்டிங்ல மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல அழகா அப்படியே நீங்க எப்படி வெட்டினீங்களோ அதே மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.